விற்பனை மற்றும் சேவை வரி எஸ்எஸ்டி உடன் பொருள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியின் சில கூறுகளை இணைப்பது தொடர்பான அரசாங்கத்தின் பரிந்துரை நாட்டின் பொருளாதாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த மாற்றங்கள் மக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தாமல் செயல்திறன் மிக்க வரி முறையை உருவாக்கும் முயற்சி என்பதை மறுக்க முடியாது. எனினும் எரிசக்தி நெருக்கடி, பெட்ரோல் உதவித்தொகையில் மாற்றம் உட்பட தற்போதைய பொருளாதார சூழ்நிலையையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வரி நிபுணர் தினேஷ் கண்ணா ஆலோசனை கூறினார். இதை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தோடைய நிலைப்பாடு இந்த சமயத்திலேயே இது ஒரு சிறப்பானதா கருத்தல், இது சரியான நேரம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் காஸ்ட் ஆஃப் லிவிங், எனர்ஜி கிரைசிஸ், பெட்ரோல் சப்சிடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த அம்சங்கள் அந்த ப்ராட் பேஸ்கிற அம்சம் தற்சமயத்துக்கு ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்காம மைனஸாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றொரு நிலவரத்தில் ஜிஎஸ்டி மற்றும் எஸ்எஸ்டி இரண்டும் வெவ்வேறு சட்டங்களாக இருக்கின்றன. இவை இரண்டையும் தொடர்புபடுத்துவது கடினமான ஒன்று என்பதை தினேஷ் உதாரணத்துடன் விளக்கினார். எஸ்எஸ்டின்னு ஒரே வார்த்தையில் சொன்னாலும் அது 2 நாடாளுமன்ற சட்டங்கள். ஜிஎஸ்டிங்கிறது எப்போவுமே ஒரே சட்டமாக இருக்கும். அதனால் இது குட்ஸா சர்வீஸாங்கிற அந்த சர்ச்சை கம்மியாக வரும். அதே மாதிரி இது இந்த சர்வீஸா அந்த சர்வீஸாங்கிற சர்ச்சை இருக்கும், ஜிஎஸ்டியில் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கம்மியாக இருக்கும். நம்ம எஸ்எஸ்டியோட கம்பேர் பண்ணோம்னா இதெல்லாம் சர்டன்டி கொடுக்கும் பிஸ்னஸஸ்க்கு அண்ட் மோர் எஃபிஷியன்சி. மேலும் ஜிஎஸ்டியில் உள்ள கூறுகளை எஸ்எஸ்டியில் கொண்டு வருவதற்கு பதிலாக ஜிஎஸ்டியை முழுமையாக அமல்படுத்தி விடலாம் என்ற கருத்துகளும் எழுவதாக தினேஷ் சுட்டிக்காட்டினார். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தாலும் அனைத்தும் வரம்பிற்கு உட்பட்டிருக்கும் என்று கூறிய அவர் அதிகமான பொருள்களுக்கு வரி விதிக்கப்படும் எனவும் தெளிவுபடுத்தினார். 1 லட்சத்துக்கு மேலே வியாபாரங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்டிக்கு. ஜிஎஸ்டியாக இருந்தால் அது 5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அப்போ சிறு வியாபாரிகள் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ அரசாங்கம் ஜிஎஸ்டி கொண்டு வரோன்னு பேசல. ஜிஎஸ்டியோட அம்சங்கள் எது தேவையோ அதை நம்ம எஸ்எஸ்டியில் கொண்டுட்டு ஒரு ஹைப்ரிட் மாதிரி கொண்டுட்டு வரலாமாங்கிறத ஆய்வு பண்ண போகிறாங்க. எதுவும் முடிவெடுக்கப்படலை தற்சமயத்துக்கு. இன்னும் அதிக கூறுகள் ஜிஎஸ்டியில் இருக்கின்ற நிலையில் அனைத்தையும் ஆராய்ந்த பின்னரே எஸ்எஸ்டி உடன் அதனை இணைப்பது தொடர்பில் அரசாங்கம் சிறந்த முடிவை எடுக்கும் என்று தினேஷ் நம்பிக்கை தெரிவித்தார். வரி சீர்திருத்தங்களில் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்ள பிரணாம செய்திகள் தொடர்பு கொண்டபோது தினேஷ் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.